டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், ஈஸ்டர் தின தாக்குதல்கள் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் அந்த தாக்குதல்களை தடுக்க தவறியமைக்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இந்த இருவர்களுக்கும் விசேட நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கின்றது. உண்மையிலேயே இலங்கையினுடைய வரலாற்றில் இடம்பெற்ற மிகச்சிறந்த தீர்ப்புகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகின்றது. இனிவரும் நாட்களில் இந்த ஈஸ்டர் தின தாக்குதல்கள் தொடர்பான பிரதான சூத்திரதாரியாக கருதப்படுகின்ற முன்னாள் ஈரானுவ புலனாய்வுத்துறை தலைவர் சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் கோத்தாபாய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி, அதே சமயம் தாக்குதல்கள் நடைபெற்ற சமயத்தில் ஜனாதிபதியாக இருந்தும் அந்த தாக்குதல்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறாமல் இருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன போன்றவர்களுக்கும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான இதர சூத்திரதாரிகளுக்கும் மரண தண்டனை விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இந்த தீர்ப்பு இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, இந்த ஈஸ்டர் தின தாக்குதல்கள் தொடர்பான நீதியினை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஆறுதலை அளித்திருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையினை விதைத்திருக்கின்றது. நீதிமன்றங்களிலும் சரி, நீதிபதிகளிலும் சரி இன்னும் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு ரீதியில் தான் இந்த தீர்ப்புகள் சான்றாக அமைந்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம், வருகின்ற நாட்களில் யார் யாருக்கு என்ன தண்டனைகள் வழங்கப்பட போகின்றது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிம்மதி கிடைக்குமா, விடிவு கிடைக்குமா, இனிவரும் காலங்களில் இவ்வாறான ஒரு தாக்குதல்களை திட்டமிடுவதற்கு எண்ணக்கூடியவர்களுக்கு அச்சம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்புகள் அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய அவாவுமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் மைத்திரிபால சிறிசேன, ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன போன்றவர்கள் இந்த தாக்குதல்களை தடுக்க தவறியமைக்காக மிகப்பெரிய அபராத தொகையினை கட்டணமாக செலுத்தியிருந்தார்கள். ஜெயசுந்தர 7.5 கோடியும் சிறிசேன 10 கோடியினையும் அபராதமாக செலுத்தியிருந்தார்கள். அந்த அபராதம் மட்டும் அவர்களை இந்த தாக்குதல்கள் அல்லது தண்டனைகளில் இருந்து காப்பாற்றாது என்ற ஒரு விடயத்தை நீதிமன்றம் தெளிவாக இன்றைய தினம் தனது தீர்ப்பின் மூலம் வழங்கியிருக்கின்றது. இனி வரும் நாட்களில் இடம்பெறப் போகின்ற தீர்ப்புகள் தொடர்பான விடயங்களோடு தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.